மாத்தறையின் பிரவுன்சில் பகுதியில் முறைகேடாக சம்பாதித்த பணத்தை பயன்படுத்தி நிலம் கையகப்படுத்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் பெசில் ராஜபக்ச, அவரது மனைவியின் சகோதரியான அயோமா கலபதி மற்றும் அவரது கணவர் திஸ்ஸ கலபதி முதித்த ஜெயக்கொடி ஆகியோர் மீது போலீஸ் நிதிக்குற்றப் பிரிவு வழக்கு பதிவு செய்திருந்தது. பெசில் ராஜபக்ச சுகவீனம் காரணமாக வெளிநாட்டில் சிகிச்சை பெற்று வருவதால் நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை என கூறிய பெசில் ராஜபக்ச சார்பில் ஆஜரான சட்டத்தரணி அனில் டி சில்வா அவரது உடல்நிலை குறித்த விவரங்களையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார். எனினும் குறித்த விடயங்களை நிராகரித்த நீதவான் அவரை கைது செய்வதற்கான பிடியாணை உத்தரவை பிறப்பித்தார். முன்னாள் அமைச்சர் பெசில் ராஜபக்சவுக்கு இன்று இலங்கைக்கு வருவதற்காக விமான டிக்கெட்டுகள் வழங்கப்பட்டு பின்னர் அவை ரத்து செய்யப்பட்டதாகவும் அவர் சுமார் 1.5 ஆண்டுகளாக நீதிமன்றத்தை தவிர்த்து வருவதாகவும் ஒரே ஒரு மருத்துவ அறிக்கையை மட்டும் சமர்ப்பித்து நீதிமன்றத்தை தவறாக வழிநடத்தி வருவதாகவும் சட்டமா அதிபர் சார்பில் ஆஜரான அரசு சட்டத்தரணி கலன கொடிக்காரு மன்றில் சுட்டிக்காட்டினார். டிக்கெட் முன்பதிவு செய்யாத விடயமும் கூட நீதிமன்றத்தை தவறாக வழிநடத்தும் நோக்கிலேயே முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் நீதிமன்றத்தில் வெளிப்படுத்தினார். பெசில் ராஜபக்ச தொடர்ந்தும் நீதிமன்றத்தை தவிர்த்து வருவதால் மாத்தறை பிரதம நீதவான் சத்துரங்க எரங்க திசாநாயக்கு சமர்ப்பிக்கப்பட்ட விடயங்களை கருத்தில் கொண்டு முன்னாள் அமைச்சர் பெசில் ராஜபக்சவுக்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்க உத்தரவிட்டார். நீதிமன்றத்தை தவிர்த்து வந்த சந்தேக நபரை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டதுடன் அவருக்கு வெளிநாட்டு பயண தடையும் விதிக்கப்பட்டது. இந்த வழக்கின் 3வது பிரதிவாதியான பெசில் ராஜபக்சவும் 4வது பிரதிவாதியான முன்னாள் அமைச்சரின் மனைவியின் சகோதரி அயோமா கலபதியும் பகிரங்க நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை என்பதுடன் அவர்களது பிணையாளர்கள் பகிரங்க நீதிமன்றத்தில் ஆஜராகினர். அடுத்த நீதிமன்ற திகதியான ஜூலை 21ஆம் தேதியன்று பிணையாளர்கள் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்றும் அந்த திகதியில் அவர்கள் ஆஜராக தவறினால் பிணை பணத்தொகையை அரசுடைமையாக்குவது தொடர்பில் மன்றில் ஆஜராகுமாறும் நீதவான் உத்தரவிட்டார்.